அப்படியே நாக்குக்குள்ள வச்ச உடனே ஜிவ்னு அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா இருக்குங்க. செம்ம வேற லெவல். இப்ப தெரியுது ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங்கா ஆச்சுன்னு, வைரல் ஆகுதுன்னு தெரியுது. செம்மையா இருக்கு. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் திஸ் இஸ் டோட்டலி ஆசம். எஸ், நோ வேர்ட்ஸ் டு சே. எஸ், செம்மையா இருந்துச்சு. Hello everyone, Assalamu alaikum. Welcome back to our channel Mickey Sisters. வந்த சமையல் போனா சரப்பல். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபியோட தான் வந்திருக்கோம். என்னன்னா ட்ரெண்டிங் வைரல் ரெசிபி தான் இது கூட. எஸ், ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். என்னன்னா கொரியன் மேகி தான். கொரியன் மேகி எங்க பார்த்தாலும் கொரியன் மேகி தான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. பார்க்க செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. அதான் உடனே நம்ம சேனல்லையும் செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் செய்யறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல். அது ஐ திங்க் ஓகே, கொரியன் மேகி தான் பார்க்க போறோம். கொரியன் ஸ்டைல் மேகி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு 2 பேக்கெட் மேகி செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சுக்க மேகி இதில் போட்டுடலாம். ஓகே, ஜஸ்ட் இது பாயில் ஆகணும், நூடுல்ஸ் மாதிரி ஆயிடணும் அந்த இது. ஆமாம், வெள்ளை நூடுல்ஸ் மாதிரி வேக வச்சு செஞ்சிடலாம். மேகி வந்து நம்ம கொதிக்கும் போதும் போடலாம், தண்ணி போட்டுட்டு கொதிக்க விடலாம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50% தான் இருக்கு, அது வெந்துட்டே இருக்கு. இது பார்க்கும்போது அப்படியே ஸ்பைசியா பார்க்கவே நல்லா டெம்டிங்கா இருந்துச்சு. சரி நம்மளும் செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டப்புன்னு வந்தாச்சு. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் அதுக்கு டக்குன்னு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஷூட்டிங் அந்த வீடியோ இது செட்டப்ல நிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அதில் 3 ஜாமான் மறந்து வேற போயிடுது. மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும். மறதின்றது இப்போ வந்து எல்லாருக்குமே அது காமனாக ஆயிடுச்சு போல இருக்குடி. நமக்கு தான் மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கடைசி பார்த்தா எல்லாரும் வந்து மறதியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ரோட்ல எல்லாம் இந்த மாதிரி போகும்போது இண்டிகேட்டர் எல்லாம் போட்டால் அந்த ஆஃபர்ல கூட மறந்துடுறாங்க. எல்லா வண்டியிலும் இண்டிகேட்டர் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு. நான் இங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டு போகிறேன், இங்கிட்டாவது போங்கன்ற அளவுக்கு எல்லாரும் வந்து ஸ்பீடாக ஓடிட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோன்னே தெரியல, ஆனால் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது ரொம்ப அது என்ன சொல்றது, தப்பான இண்டிகேட்டர் போட்டோம்னா அது கேர்ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிடணும். நான் போகும்போது அப்படிதான் பார்க்குறேன். கரெக்டா போடணும், அது ஃபர்ஸ்ட் திங். போட்டது கரெக்டா ஆஃப் பண்ணணும். போடாம திரும்புறது, அப்புறம் லெஃப்ட்ல போட்டு ரைட்ல திரும்புறது இல்ல, இதெல்லாம் காட்டுவாருங்க ரோட்ல. அந்த மாதிரி ஐயோ எல்லாம் வெளியில போயிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ரோட்ல போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு அதுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து கமெண்ட்ல எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. வேற வேலை இல்ல, வேற வேலைன்னா நிறைய இருக்கு. இது ஒரு வேலையுமான சொல்ல முடியாது. ஆமா, இது ஒரு முக்கியமான வேலை. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொரியன் மேகி வந்து ட்ரை பண்ண போறோம். நீங்களாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு அதெல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட ஸ்டைல், அதாவது நாங்க வந்து வேற ஒரு சேனல்ல தான் பார்த்தோம். அது நாங்க வந்துட்டு தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இது வந்துட்டு ரெஃபரன்ஸ் தான். அது ரெஃபரன்ஸ் வச்சு நாங்க வந்து ட்ரை பண்றோம். எஸ், மேகி நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இல்ல எக்ஸஸா இருக்க தண்ணியை வடிச்சிடணும். ஒண்ணுதான் போறேன். 2 minutes எல்லாம் ரெடி ஆகுன்றாங்க. 2 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு என்ன தெரியல. அவ்வளோ வீடியோ மேகி சரி எல்லா வீடியோல சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. பாருங்க பண்றீங்க இல்ல ஏன்பா விளம்பரம் காட்டுறீங்க? 7 minutes ஆயிடுது. சரி ஓகே. இப்போ
வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை வடிச்சுக்கலாம். குழஞ்ச குழஞ்ச மேகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெக்ஸ்ட் cook ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னன்னா ஆயில வந்து தனியா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சூடு பண்ணணும் ஆயில. குக்கிங் ஆயில ஒரு 2 கரண்டி எடுத்து ஊத்தி அதை வந்து நல்லா சூடு பண்ணணும். ஓகே ஓகே. அந்த ஸ்டெப் தான். இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். தாளிக்கிற பாத்திரம் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சரி, நான் ஒரு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து சூடாகட்டும். அந்த கேப்ல நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ண போறோம். எஸ். என்னென்ன மசாலா? மேகி மசாலா. ஓகே, 2 பேக்கெட் போட்டுருக்கோம்னா 2 மேகி மசாலா. ஓகே. ஆயில் சைடில் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த மசாலாஸை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சுட சுட அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ஆமாம். ஓகே, 2 பேக்கெட் மேகி மசாலா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் எவ்வளோ? ஒரு மூடி. அதான் 2 மேகிக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். 2 மூடி ஊற்றிக்கலாம். 2 மேகிக்கு 2 மூடி. அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த 1 ரூபி பேக்கெட் தான் 2. ஓகே. கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு. ஓகே. சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே. சில்லி சாஸ் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. பட் எங்கிட்ட க்ரீன் சில்லி சாஸாக இருக்குது. ஓகே. அவ்வளோதான். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆயிலில் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான். அப்படியா? இதுதான் மசாலாவே. தட்ஸ் ஆல். இப்போ சுட சுட எண்ணெயை இது போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொரியன் ஸ்டைல் மேகிக்கான மசாலா ரெடி. ஓகே. வெரி சிம்பிள். இவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம்? நீ மேகியில் ஊற்ற போகிறோம். தட்ஸ் ஆல். இங்கே மேகி இதோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேகியில் இந்த மசாலாஸ் நல்லா ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓ, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லா இதுலேயும் மசாலா பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல? இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐ காண்ட் வெயிட். இதை வந்து நம்ம எந்த பவுலில் சாப்பிட போகிறோமோ அதில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி காட்டுவோம். ஓகே. கொரியன் ஸ்டைல் மேகி ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஐயோ, ஸ்மெல் ஆசமா இருக்கு. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங். வித்தியாசமான ஸ்மெல். செம ஸ்மெல்லா இருக்கு. நாங்க இப்ப டேஸ்ட் பார்க்க போனோம். ஓகே. ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே. ஏண்டி நல்லா தான் இருக்கும். சரி, இல்மி சொன்ன ரெசிபி தான் இது. நான் தான் முதல்ல டெஸ்ட் பண்ண போறேன். காரம் அடிக்குதா? ரொம்ப மண்டைக்கு ஏறிட்டு ஜிவ்வுன்னு இருக்கு. காரம் அடிக்குதா? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. காரம்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சில்லி ஃபிளேக்ஸ் தான் போட்டேன். நல்ல வேலை. சூப்பர். வேற லெவல். அப்படியே நாக்குக்குள்ள வச்ச உடனே ஜிவ்வுன்னு அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து
பயங்கரமா இருக்குங்க. செம்ம வேற லெவல். இப்ப தெரியுது இது ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங்கா ஆச்சுன்னு, வைரல் ஆகுதுன்னு தெரியுது. செமையா செம்மையா இருக்கு. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கெல்லாம் யார் யாரெல்லாம் கொரியன் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்க, கொரியன் மேகி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் திஸ் இஸ் டோட்டலி ஆசம். எஸ், நோ வேர்ட்ஸ் டு சே. எஸ், செம்மையா இருந்துச்சு. நாங்க இப்ப இதை போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். நல்லா மேகமூட்டமா இருக்குது, இருட்டிட்டு வருது, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் இது செஞ்சு சாப்பிடணும். நம்ம இந்தியன் ஸ்டைல் மேகி இதை விட டோட்டலா வேற மாதிரி இருக்கு. மசாலா எல்லாமே அதே மாதிரி தான், ஆனா டோட்டலா வேற டேஸ்ட் கொடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்மெல்லுமே கூட ஆசம், ஓவரால் ஆசம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெரி ஈஸி, சிம்பிள், டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்போ இந்த மலையோட போயிட்டு இந்த மேகி என்ஜாய் பண்ண போறோம். எஸ், ஓகே, டாடா பாய். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா உங்களை மீட் பண்றோம் வேற ஒரு ரெசிபில. அண்ட் தென் பை ஃப்ரம் மிக்கி சிஸ்டர்ஸ். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். பை பை. டாடா.